ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மதுரையில் உள்ள அதிசயம் தீம் பார்க் போகிறோம். அதான் கிளம்பிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். பாய். புதுசு பண்ண மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 500 ரூபாய் கட்டணம், பெரியவங்களுக்கு 700 ரூபாய் கட்டணம் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. 90 சென்டிமீட்டருக்கு உயரம் கம்மியாக உள்ள குழந்தைகளுக்கு என்ட்ரி டிக்கெட் கிடையாது. அதே மாதிரி 130 சென்டிமீட்டருக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் கூட அவங்களுக்கு முழு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போனோம்னா நம்ம பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணிடுறாங்க. வெளியே இருந்து கொண்டு போகிற எந்த ஃபுட்டுமே உள்ளே அலௌடு கிடையாது. அதாவது 50 ரூபாய் இந்த லாக்கருக்காக நம்மகிட்ட வாங்குறாங்க. நம்மக்கிட்ட ஃபோன், பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு லாக்கர் தேவைப்படும். 50 ரூபா தான் கட்டணம். நீங்கள் லாக்கரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, அப்புறம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே பெருசாக நிறையா இருக்குங்க. அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளேயே குளிச்சிக்கலாம், டாய்லெட் போய்க்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் அதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லாக்கரில் நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வாட்டர் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லணும்னா இங்கே நீங்கள் உள்ள எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுட்டு வரலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. லேடிஸாக இருந்தீங்கன்னா சுடிதார், சாரீ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டு வரலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும், அங்கே கொடுக்குற ட்ரெஸ்ஸை வாங்கி தான் போடணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனுமே இல்லை. 2 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேம் இருக்குது. 2லேருந்து 3 மணி வரைக்கும் பிரேக், அது லன்ச் டைம். உள்ளேயே பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே வெஜ், நான்வெஜ் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுமே கொடுக்குறாங்க. 2லேருந்து 3 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை கேம்ஸ் தான் அந்த பக்கம் தனியாக இருக்குது. நம்ம ட்ரை கேம்ஸ் தான் விளையாட முடியும். இந்த வாட்டர் கேம்ஸை 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த ஹைட்டு வரைக்கும் நடந்து படியேறி போகணுங்க. மேலே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணி வர மாதிரி இருக்கும். சில கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பலூனும் தேவைப்படும். அதை நீங்கள் கீழே இருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி சில ஸ்லைடிங்க்கு மேட் தேவைப்படும். அந்த மேட்டை நீங்கள் கீழே இருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில ரைடுக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் சும்மாவே நீங்கள் ஸ்லைட் பண்ணி வரலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா விதவிதமான ஸ்லைட்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நிறையா ஸ்லைட்ஸில் குழந்தைகளையும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு 3 ஸ்லைட்ஸில் மட்டும் குழந்தைங்க அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த ரைட் சைடில் இருக்க எல்லோ, அப்புறம் பெரிய ஆரஞ்சு கலர் ஸ்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2லேயுமே குழந்தைகளை அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி அட்ரஸ் மட்டும்தான் போக முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஓரத்தில் ஒரு பலூனை வச்சு போகிற ஸ்லைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஆரம்பித்து ரொம்ப தூரம் ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போய் நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அங்கே போய் நம்மளை விட்டுருதுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லைட். அது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் குழந்தைகளோட போனீங்கன்னா வரிசையாக நீங்கள் ஸ்லைடாகி போகிறது, பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல சந்தோஷமான அனுபவமாக இருந்துச்சுங்க எங்களுக்கு. மார்க்கெட் வச்சு உள்ளேயே டிஜேயில் நிறைய பாட்டு போட்டுட்ருக்காங்க. எல்லாமே அடிப்பாட்டு தான் போடுறாங்க. அதில் நிறைய பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சென்னை குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாகவே உங்கள் மேலே உழுதுங்க. ஏதோ நம்ம ஒரு நேச்சுரல் ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. புதுசாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. கூட சேர்த்து வாங்கி சாப்பிட்டோம். சுட சுட பிரெட் ஆம்லெட் கிடைக்குதுங்க. ஸ்டாஃபை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. உங்களுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. நீங்கள் ராட்டினத்தில் எத்தனை தடவை போனாலும் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒருத்தராக ஏறினா கூட உங்களுக்காகவே சுற்றுறாங்க. அதனால் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இந்த ட்ரை கேம்ஸ் செக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வீடு, அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ், அதுக்கப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி த்ரில்லிங்கான நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா 7D தேட்டரும் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு 6 நிமிஷம் ஓடுற படத்தை பார்த்தோம். 3D படம். நம்மளுக்கு கண்ணாடி கொடுத்துருவாங்க. அந்த கண்ணாடியை போட்டு அந்த 3D படத்தை அந்த சேரில் உட்காந்து பார்க்குறது ரொம்ப நல்ல அனுபவமாக இருக்குங்க.